இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டாலே எல்லாரும் கறி மீன் முட்டைன்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு நினைப்போம். அதே மாதிரியே இன்னைக்கு எங்க பசங்களும் முட்டை பிரியாணி செஞ்சு தர சொல்லி என்கிட்ட கேட்டானுவா. நானும் சரி பசங்களுக்கு முட்டை பிரியாணி செஞ்சு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டான அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திட்டு வாங்கின்னு வந்த முட்டையை அதுல வச்சு தட்டை போட்டு மூடி முட்டையை அவிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை எல்லாத்தையும் ஓடு இல்லாம சுத்தமா உரிச்சு வச்சுட்டு திரும்பவும் ஒரு குண்டான அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்திட்டு பட்டை லவங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டேன். கடைசியா இது கூட கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இது கூடவே பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சிருந்த முட்டையை எடுத்து அதுல போட்டுடணும். இதுல தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டு கலைஞ்சி வச்சிருந்த அரிசியை அதுல போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நானும் எங்க பசங்களும் அமைதியா உட்காந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பிரியாணியை தம்மு போட்டுட்டு திறந்து பார்த்தாக்கா நாங்க எதிர்பார்த்த முட்டை பிரியாணி அருமையாவே வந்துருச்சு. அதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி போட்டுட்டு 2 எலுமிச்சை பாயத்தையும் பூஞ்சி விட்டுட்டு எங்க பசங்க போட்டு வச்சிருந்த வாயிலையில முட்டை பிரியாணியை எடுத்து நானும் பரிமாற ஆரம்பிச்சுட்டேன். உடனே எங்க பசங்க எல்லாரும் என்ன ப்ரோ பிரியாணி வாசனை ஆளையே தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டானுவா. ஏன்னா தக்காளி சொத்தையே பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்தாக்கா மூச்சு விடாம சாப்பிட்ற ஆளு நீங்க. இப்போ உங்களுக்கு பிரியாணியே கிடைச்சிக்குது, நீங்க என்ன வேணான்னு சொல்லுவீங்க, பேசாம சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை சாப்பிட சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பசங்க கூட செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு நல்லாக்குதோ இல்லையோ, ஆனா பசங்க எல்லாருமே சூப்பராகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவானுவா. அதே மாதிரியே எங்க பசங்க எல்லாருமே இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டானுவா. நீங்க யார் சொல்றது நான் நம்ப மாட்டேன், நானே சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாருங்க. பசங்க சொன்ன மாதிரி சூப்பரா தான் இருந்துச்சு. சரி முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதே, சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு நானும் சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாருங்க. சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் நீங்க யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இது மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.